ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான மேக்ரோனி பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 200 கிராம் பாஸ்தா எடுத்து வேக வச்சுருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு, 2 ட்ராப் ஆயில் சேர்த்து நல்லா வேக வச்சுருங்க. ஆயில் ஏன் சேர்க்குறோம்னா அப்போ தான் பாஸ்தா நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின பூண்டு, பச்சை மிளகாய், 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 மீடியம் சைஸ் தக்காளிலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள். மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா தொக்கு பதத்துக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே நம்ம வேக வச்சுருக்கிற பாஸ்தாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக பட்டர், லாஸ்ட்டாக சீஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான மேக்ரோனி பாஸ்தா ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.